ராபின் சர்மா எழுதிய யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில் அந்த புத்தகத்தில் அமைதியாக இருக்க பழகுங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன குட்டி கதை சொல்லியிருக்காரு. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அமைதியாக இருப்பதின் முக்கியத்துவம் எனக்கு அந்த கலங்கரை விளக்கு காப்பாளனின் கதையை நினைவூட்டுகிறது. பாறைகள் நிறைந்த கடற்கரையை தவிப்பதற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கை எரியவிட சிறிதளவே எண்ணெய் வைத்திருந்தான் அந்த பணியாளன். ஓர் இரவு அண்டை வீட்டுக்காரன் தன் வீட்டிற்கு விளக்கேற்ற கடன் கேட்டதனால் சிறிது எண்ணெய் கொடுத்தான். மற்றொரு இரவு வழிப்போக்கன் ஒருவன் தன் பிரயாணத்திற்காக இறைஞ்சி கேட்டதால் அவனுக்கும் சிறிது எண்ணெய் கொடுத்தான். மறுநாள் இரவு கதவு தட்டப்பட்டதால் எழுந்த ஊழியன் பெண்மணி ஒருத்தி வீட்டிற்கு விளக்கேற்றி தன் குடும்பத்தாருக்கு உணவு படைக்க சிறிது எண்ணெய் தர வேண்டினாள். அதற்கும் இசைந்தான் கலங்கரை காப்பாளன். விரைவில் எண்ணெயின்றி விளக்கு அணைந்து போயிற்று. கப்பல் பல மணல் தட்டின, பல உயிர் இழந்தனர். காரணம், காப்பாளன் தன் முன்னுரிமை எதுவோ அதன் மீது கவனம் செலுத்த மறந்ததே. அவனின் முதல் பணி எதுவோ அதை புறக்கணித்ததால் மிகப்பெரிய விலை கொடுக்க நேர்ந்தது. நாளொன்றுக்கு சில நிமிடங்கள் அது தனிமை அனுபவித்திருக்கிறானால் உங்கள் வாழ்வின் உயரிய குறிக்கோளை நீங்கள் அடைய முடியும்.